வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அக்கா நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன், சீக்கிரமாக வீடு கட்டணும் அப்படின்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து வீடு இல்லாததுனால பட்ட அவமானங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லா கமெண்ட்டுமே நான் படித்தேன், ரிப்ளை போடலை அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க. நிறைய பேருக்கு போட்டேன், 1, 2 மிஸ் ஆகிருக்கலாம். எல்லாரும் சீக்கிரமாக புது வீடு கட்டி நீங்களும் சீக்கிரமாக ஹவுஸ் வார்மிங் எல்லாம் சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் நம்புகிறேன். சீக்கிரமாக உங்கள் கனவுகளும் நடக்கட்டு. எனக்கு நிறைய பேர் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. இன்னைக்கு நான் வந்து புது வீட்டில் ஃபஸ்ட்டு vlog வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதுவுமே கிடையாது. ஃபுல்லுமே கபோர்டு, கிளாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு குட்டி ரூம் உண்டு. அதில் நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொண்டு வச்சுருக்கோம். அன்னைக்கு கூட கேட்டிருந்தீங்க, ஏன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இன்னும் தூக்கி போடலையா அப்படின்ட்டு. ரீசன்ட் vlogs பார்த்துட்டு அது வந்து இங்கே பக்கத்தில் வீட்டில் தான் வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்கு நல்ல மழையாக இருந்துச்சு. அப்போ சமைக்கிறதுக்கு கிச்சன் வேணுமே அப்படின்ட்டு தான் கிச்சனை வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ணேன். கிச்சன்லேயுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு டூர் போடுறேன். இந்த மந்த் வந்து மாமார்ட்லேருந்து 2 ப்ராடக்ட் வந்து ரிவ்யூக்கு அனுப்பியிருந்தாங்க. அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். பர்ஃப்யூம் தான், இந்து தவாலி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. உமன்ஸ் பர்ஃப்யூம் இது. இதோட ப்ரைஸ் வந்து 899 வருது, 100 ml. ஃபுல்லும் இதோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொக்கோ வெனிலா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பியர் ஃப்ரூட் இருக்குல்ல, அதோட எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஜாஸ்மினோட ஃப்ளேவர் சூப்பராக தெரியுது. இதுவுமே எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரெக்கமெண்டட் தான். நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. நம்ம காலைல கிளம்பி போகும்போது யூஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வந்தாலும் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்ல மைல்டாக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோட நேம் வந்து மாமார்த் இன்டு த சன்செட் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து உமன் பர்ஃப்யூம் தான். இதுவுமே 100 ml வந்து 899 வருது. இது வந்து பேஷன் ஃப்ரூட் இருக்குல்ல, பேஷன் ஃப்ரூட்டு, டேங்கரின், அதுக்கப்புறம் கிரேப்ஸு, இதோட கிராப்ஸோட எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணதாக போட்டிருக்காங்க. மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்ல மைல்டாக தான் இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணி பார்க்குறோம். 15 சென்டிமீட்டருக்கு தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரமன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பிஹெச் பேலன்ஸ் எல்லாமே. மற்றபடி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல மைல்டான ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள், மாமார்த் ஆப்பு, அதுக்கப்புறம் மாமார்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கும்போது என்னோடய கூப்பன் கோட் KKS 2024 யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20% ஆஃப் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஈவினிங் ரொட்டீன் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து மார்னிங் எடுத்த கிளிப்பிங். டெய்லியுமே மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் கிளம்பும்போது லாஸ்ட்டாக தான் சாப்பாடு வச்சுட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்புவேன். இன்றைக்கி ஒரே ரகலை, நான் அங்கே இங்கேயும் எங்கேயுமே போடல சாப்பாடுக்கு சரின்ட்டு. ஏன்னா முந்தின நாள் நைட்டு வந்து கொஞ்சம் நேரமே சாப்பாடு வச்சுட்டேன். பசிக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடை கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மீதியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா பொட்டெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சு. விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பும்போது பாய் டிக்குன்னு சொல்லுவேன். எனக்கு கரெக்டாக தெரியும். கிளம்புறேன்னா இல்லையோ எப்போவுமே என் பின்னாடி தான் சுற்றிட்டே இருப்பான். ஆனாலும் கிளம்பும்போது இறங்கி வாரான் பாருங்கள். வந்து இனி அந்த ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னலில் காலை தூக்கி வச்சு பார்த்துட்டே இருப்பான். நான் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து ஈவினிங் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே சமைக்கலை. இப்போ தான் ஹாபு வந்து மாட்டிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு தான். சிம்னி மாட்டுறதுக்கு இன்னும் ஆள் வரல. அது வந்து மாட்டும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் ஏதாவது வைக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் தான் வச்சிட்ருக்கேன். 1 கப்பு பச்சரிசி, 3 1/2 கப்பு தண்ணி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். கிச்சன் ஆக்சஸரீஸ் பற்றிலாம் நிறைய வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. நான் வந்து அடுத்த லாங் வீடியோ மேக்ஸிமம் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அப்ளையன்சஸ் எல்லாமே எல்லா அப்ளையன்சஸுமே இன்னமும் ஃபிக்ஸ் பண்ணி முடியலை. அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு பவுலில் வந்து 250 கிராம் அளவு சர்க்கரை இருக்குல்ல, அதை எடுத்து 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து உருகிறதுக்காக இன்னொரு அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். 2மே ரெடி ஆகட்டும். சிங்க் பக்கத்துல எல்லாம் ஃபுல்லு தூசியாக தான் இருந்துச்சு. லைட்டாக இப்போ மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சோப் டிஸ்பென்சரில் எதுவுமே ஃபில் பண்ணலை இன்னும். ஃபில் பண்ணால் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி சோப் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவும் இன்னும் கையில் வந்து கிடைக்கல. அதனால் சோப்பு எதுவும் நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாக்ஸ்லலாம் வச்சோம்னா அங்கே எல்லாம் அழுக்காயிரும். அதனால் எதுவுமே வைக்கலை. அதனால தான் யூஸ் பண்ணவும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தானே ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன். இனி தான் ஏதாவது பார்க்கணும். டிக்குவும் அப்படியே பக்கத்தில் வந்து படுத்து கிடக்கான். நான் எங்கே இருக்கேனோ அங்கே அவனும் இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சர்க்கரை வந்து உருகி நல்லா ரெடி ஆயிருச்சு. குக்கர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகுது யூஸ் பண்ணி. அதனால் அது என்ன பிரச்சனையோ தெரில, கொஞ்சம் நல்லா பொங்கி பொங்கி வழிஞ்சிருச்சு பொங்கல். ஃபஸ்ட்டு பொங்கல் இல்லை, சரி பொங்கட்டும்னு விட்டாச்சு. நான் வந்து முன்னாடியே இந்த ஸ்பாஞ்ச் வந்து வாங்கி வச்சுருந்தேன். மேஜிக் ஸ்பாஞ்சு. நம்ம எப்போனாலும் வீடு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வாங்கியே வச்சுருந்தேன். அதை வச்சு நமக்கு எந்தாவது பொருள் இருந்தால் உடனே யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும்ல. அதனால சரி இது வேறு பொங்குச்சா, யூஸ் பண்ணி பார்ப்போம். அது என்ன தண்ணியெல்லாம் நல்லா உரியுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்களே, அப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணேன். சூப்பராக இருக்குது. நல்லா அப்சர்வ் பண்ணுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. அழுக்கு, தூசு, மூலை முடுக்கு எல்லாம் அந்த ஒயிட் சிமெண்ட் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுவாங்கள்ல அந்த இதெல்லாம். அதெல்லாம் சூப்பராக வருது. ஆனால் வந்து மஞ்சப்பொடி இருக்குல்ல, அந்த கரை பட்டா அந்த கலர் வந்து போக மாட்டேங்குது. நான் தெரியாமல் அதையும் சேர்த்து துடைச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் போகவே இல்லை. நீங்கள் யாராவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்துக்கோங்க. மஞ்சள் கரையெல்லாம் பட்டா போகாது. இது வந்து அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா மஞ்சக்கரை பட்டுச்சு. ஆனால் அது வந்து போகலை. நான் அது இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அதை காமிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி பார்த்துட்டு போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நிறைய தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுது. இது நான் வந்து 100 ரூபான்னு வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது க்ளீனிங்க்கு. உங்களுக்கும் கிடைக்கும்னா வாங்கிக்கோங்க. ஆப்ஸில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேடி பாருங்கள். ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். கோயிலில் வைக்கிற அதே டேஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முந்திரி, திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம நெய்யில் வறுத்து தான் நார்மலாக கொட்டுவோம். ஆனால் இந்த மாதிரி சாமிக்கு வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணும்போது வந்து நம்ம நெய்யில் வறுக்கக்கூடாது. நெய் இந்த மாதிரி தாளிக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டுடலாம். கொஞ்சம் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன், திராட்சை இல்லை. அதுக்கப்புறமா நெய்யும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் இனி வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கெட்டியாகும். லாஸ்ட்டாக இறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் மட்டும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா போதும். அப்படியே சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளேட்டில் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இறுகி கரெக்டான ஸ்டேஜில் வந்து வந்துருச்சு. இவனுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரியாது இனிப்பான பொருள்ன்ட்டு உடனே ஓடி வந்துடுவான். அவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் லைட்டாக மட்டும் நான் சும்மா டேஸ்ட்டு பார்க்கட்டும் அப்படின்ட்டு மட்டும் அவனுக்கு பவுலில் கொஞ்சமாக கொடுத்துருக்கு. ஆனால் அவ்வளோ சண்டை, கொண்டாங்கன்னு கேட்டு ஒரே சண்டை. கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விட சண்டை இன்னும் தாங்கன்ட்டு. இந்த சிங்கில் வந்து இந்த டிஷ்வாஷ் ஜெல் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டில் உண்டு. சோப் டிஸ்பென்சர் இருக்குல்ல, அது மாதிரி. அதில் வந்து லிக்விட் வந்து ஃபில் பண்ணாமலே இருக்குது.
இது எப்படியுமே பாத்திரம் தேய்க்கும்போது எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய விசில்ஸ் வரும். இதில் அமுக்கி அமுக்கி எடுத்துகிட்ருக்க முடியாது. மற்றபடி ஹேண்ட் வாஷுக்கு ஏதாவது திடீர்னு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஃபில் பண்ணலான்னு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். டிஷ் வாஷ் ஜெல்லும் சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை பாட்டில் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுட்டேன். இந்த சிங்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா பெரிய பவுலாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இடுக்கு முடுக்கு மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய பாத்திரங்கள் போட்டு தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் இந்த அப்ளையன்சஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ரெக்கமெண்டடான்னு கேட்டிங்கன்னா ரெக்கமெண்டட் தான். ஓகே தான். இந்த ப்ரைஸுக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. லாங் வீடியோஸ் ஒவ்வொன்றா அடுத்தடுத்ததாக போடுறேன். நான் வந்து ஆல்ரெடி கிச்சன் அப்ளையன்சஸ் பற்றி எல்லா டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எப்படி நான் வந்து எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பெஸ்ட்டுன்ட்டு இல்லை, ஆனால் நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறமா லாங் வீடியோஸ் இப்போ வந்து ஒவ்வொரு இடமா செட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் முடியலை. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கி ஒவ்வொன்றா செட் பண்ணி தான் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் டோர் போடுற ஒர்க்கெல்லாம் இன்னுமே முடியலை. பெட்ரூமுக்கு, அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமுக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹோம் டூர் வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். சிங்கெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பும் க்ளீன் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் படுக்க போயிட வேண்டியது தான். இன்றைக்கி vlog இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.